அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் அன்பும் உண்டாவதாக. கணவர் வேணாங்க, எனக்கு மாமியார் தான் வேணும் அப்படின்னு ஒரு கல்யாணம் முடிச்ச ஒரு பெண்மணி கணவர் வேணாம் மாமியாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாடு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில போய்கிட்டு இருக்கு. இந்த சந்தர்ப்பத்திலாம் நம்ம நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் பேசுற பேச்சு இருக்கு பார்த்தீங்கல்ல, மக்களுடைய வாழ்வு, அவங்களுடைய ஒழுக்கவியல், இதை பற்றியெல்லாம் பேசாம நம்ம நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்காக நம்ம ஐயா மோடி ஐயாவை எடுத்துப்போம். நம்ம மோடி ஐயா அவர் தேர்தல் பிரச்சாரத்துல பெரும்பாலும் பேசியது பொய், புரட்டு, இந்த தகவல் தான். இன்னைக்கு இன்னொரு கதை வர சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? பேய் இருக்கிறதா ஒரு கோஷ்டி ஏமாத்தி மக்களுடைய பணத்தெல்லாம் புடுங்கி திட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம நாட்டினுடைய பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொய் பேசுறாரு, பொய்யோட சேர்ந்த பேய் கதையும் சொல்றாரு. மகாராஷ்டிராவில் போய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்றாரு, சில பேர் முதல்வர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நாட்டில் முதல்வர் பதவி கிடைக்கல, அதனால அவங்க ஆத்மா திருப்தி அடையல, அதனால அப்படியே அவங்க ஆத்மாக்கள் திருப்தி அடையாம சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, வெறி பிடிச்சி அலைகிறாங்க, இந்த மாதிரி ஆத்மாக்கிட்டு நம்மளை பாதுகாத்துக்க வேணும் அப்படின்னு சொல்லி பேய் இருப்பது போல ஒரு கதையை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எந்த சந்தர்ப்பத்துல தான் கவனிக்கணும் நீங்க, இந்த யூபியில எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் நடந்திருக்குன்னா, என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா, ஒரு பெண்மணி, கல்யாணமான பெண்மணி புலந்த் சஹாரிங்கிற ஒரு ஊரில் அந்த அம்மா போய் சொல்கிறாங்க, என்னென்னா என் கணவர் எனக்கு வேணாம், என் மாமியாரை பார்த்தனால என் மாமியாரை விரும்புகிறேன், நான் மாமியாரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாமியாருக்கு மருமக போய் ஆபாச படங்களை போட்டு காட்டி நான் உங்களை திருமணம் செய்ய இருக்கிறேன், உங்களோட தான் நான் வாழ இருக்கிறேன், நீங்கள் இல்லாட்டி நான் வாழ மாட்டேன், நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாடு சீர்கெட்டு போயிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் தான் நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. யோகி சொல்றாரு, சரியா சட்டம் வந்து விடும், காங்கிரஸ் வந்தால் சரியா சட்டம் கொண்டு வந்து விடுவார்கள், சரியான ஏதோ தவறான சட்டங்கிற மாதிரி அவரு சொல்லி காட்டுறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. தவறு செய்யக்கூடியவங்களை தண்டிக்கக்கூடிய சட்டம். விபச்சாரம் நடக்குதா, திருமணமானவங்க செஞ்சாங்கன்னா அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். அது மட்டும் இல்லாமல் திருடியவன் அந்த திருடுக்கு உட்பட்டக்கூடிய செயலை செஞ்சிருந்தாங்கன்னா, 3 திரகத்துக்கு மேல திருடி இருந்தாங்கன்னா அவருடைய கை வெட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது இஸ்லாமிய சட்டமாக இருக்கிறது. பாதிக்கப்பட்டவன் இடத்திலிருந்து இஸ்லாம் பார்க்குது. ஒரு விபச்சாரம் செஞ்சா கணவன் எப்படி பாதிக்கப்படுவான், மனைவி எப்படி பாதிக்கப்படுவான், மனைவியினுடைய மனசு எந்த அளவுக்கு வேதனையாகும், கணவனுடைய மனசு எந்த அளவுக்கு வேதனையாகும் அப்படிங்கிறத இஸ்லாம் பார்க்கும். இந்த அளவுக்கு இன்னைக்கு சரியா சட்டத்தை கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாடு எந்த சூழ்நிலை போயிட்டு இருக்குன்னு பாருங்க. பீகார்ல இதை விட ஒரு கேவலமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னா, ஒரு சிக்கந்தர் யாதவ்னு சொல்லி ஒரு ஆள், சிக்கந்தர்னு முஸ்லீம் நினைச்சுக்காதீங்க, ஒரு யாதவ், முஸ்லீமே செஞ்சிருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் முஸ்லீம் இந்த விஷயத்தில் செய்யலை, சரிங்களா? சிக்கந்தர் யாதவ் அப்படிங்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவருடைய மனைவி இறந்து போயிடறாங்க. இறந்து போனவுடனே மாமியார் வீட்டை போய் தங்கி இருக்கிறார். அப்படி மாமியார் வீட்டில் தங்கி இருக்கும்போது மாமியாரோடு அசிங்கமான ஒரு தொடர்பு ஏற்பட்டுருது. அவருடைய கணவர் பார்க்குறாரு. கணவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னு சொன்னால், மாமியார் பேர் சீதா தேவி, கணவர் என்ன பண்ணுறாருன்னா, யார் இந்த சீதா தேவியினுடைய கணவர், அதாவது சிக்கந்தர் யாதவனுடைய மாமனார் லாஸ்ட்ல என்ன பண்றாருன்னா, மாமியாரையே மருமகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. அதாவது தன்னுடைய மனைவியே தன்னுடைய மருமகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. இது அந்த நாட்டு மக்கள் கைத்தட்டி கொண்டாடக்கூடிய அளவிற்கு மக்களுடைய புரிதல்களை எவ்வளோ மோசமான நிலையில் இருக்குது. ஆட்சியாளர்கள் இதை பார்க்கணும்னா, மக்கள் இப்படி இருக்கிறாங்களே, இந்த புரிதல் கூட இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிறத அறிஞ்சு புரிஞ்சு அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தரணும்ல. அந்த இடத்துல யாருமே இல்லை. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் பரப்புரையில் உங்களுக்கு சலுகை தர்றோம், உங்களுக்கு ஸ்கீம் தர்றோம், ஃப்ரீ தர்றோம், அதெல்லாம் ரெண்டாவதா. முதல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் ஒரு மனுஷனுக்கு. இஸ்லாம் அடிப்படையிலேருந்தே ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. தவறு செஞ்சால் கடுமையாக தண்டிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. மாமியாரை தாயினுடைய அந்தஸ்தில் வச்சு பார்க்குது. ஒரு கணவனும் மனைவி திருமணம் செய்து 2 பேருக்கும் ஒத்து வரலன்னு சொன்னால், அந்த இஸ்லாம் வழங்கக்கூடிய அந்த நிபந்தனைகள் அடிப்படையில், முறையான அடிப்படையில், முத்தலாக் என்ற அடிப்படையில் இல்லாமல் அவங்க தலாக் விட்டு விவாகரத்து பெற்றுட்டா கூட, இந்த மணமகன் இருக்கிறான்ல, இந்த ஆண்மகன் இருக்கிறான்ல, ஆண்மகனுக்கு தன்னுடைய மனைவி மூலம் விவாகரத்து பெற்றிருந்தாலும் அந்த மனைவி மூலியமா இருக்கக்கூடிய அம்மா அம்மாவுடைய ஸ்தானத்தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்ககிட்ட இருக்குது. ஆனா அந்த விஷயம் இன்னைக்கு எப்படி சமூகத்தில் இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு எப்படி சீர்கெட்டு போயிருக்குன்னு பாருங்க. இதோடு மட்டும் இல்லாமல் நெல்லையில் இதோடு ஒரு அசிங்கமான சம்பவம் நடந்திருக்கு. நெல்லையில் மனோகரன் சொல்லிட்டு ஒருத்தவர், அவருடைய மகள் முத்துப்பேச்சி, இந்த முத்துப்பேச்சியினுடைய கணவர் குப்பையா, இவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்ல, சரியாக வேலைக்கு போகாமல் மது பழக்கத்துக்கு ஆளாகி குடும்பத்தை சரியாக கவனிக்கிறது இல்லை. மது எப்படி நாட்டை கெடுக்குதுன்னு பாருங்க. மதுவை ஒழிக்கிறதுக்கு எந்த அரசியல் தலைவராக பேசியிருக்கிறாங்களா?
இஸ்லாத்துல மதுவை குடித்தால் கசையடி கொடுக்கக்கூடிய அளவிற்கு குற்றவியல் தண்டனையாக இஸ்லாம் பார்க்குது என்பதை கூடுதலாக இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த கொம்பையா அதிகமாக மதுவை குடிச்சிட்டே வர்றாரு. குடிச்சிட்டு வீட்டை சரியாக கவனிக்கிறது இல்லை. முத்து பேச்சுக்கு குமாருங்கிற ஒரு ஆணோடு தொடர்பு ஏற்பட்டுருது. தொடர்பு ஏற்பட்டால் இவர் அப்பா சொல்கிறாரு, மணிகண்டன் சொல்கிறாரு, முத்து பேச்சுட்டு இந்த மாதிரி தொடர்பு வச்சுக்காதம்மா, அசிங்கமாக இருக்குது, ஊர்லாம் பார்க்குறாங்க, அந்த குமாருங்கிற பையனை விட்டுருமா அப்படின்னு சொல்கிறாரு. மணிகண்டனுடைய பேச்சை முத்து பேச்சு கேட்காத காரணத்தினால என்ன பண்ணுறாருன்னா, பெற்றெடுத்த தகப்பன் தான் மகளை ஓட ஓட விரட்டி தலையை வெட்டி துண்டா எடுக்கக்கூடிய அளவுக்கு கொலை சம்பவங்கள் நடக்குது. இந்த அளவுக்கு நாடு சீர்கெட்டு போயிருக்குது. ஒரு மனிதனை சீர்படுத்தக்கூடிய சட்டங்கள் எங்கே இருக்குது? ஒரு மனிதனுக்கு, ஒரு பிள்ளைக்கு சிறந்த அன்பளிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாங்கன்னா, ஒழுக்கத்தை சொன்னாங்க. ஒரு மகனுக்கு ஒரு பெற்றோர் அல்லது ஒரு தந்தை கொடுக்கக்கூடிய சிறந்த பரிசு என்னவென்று சொன்னால் ஒழுக்கத்தை தான் சொன்னாங்க. அப்போ ஒழுக்கத்தை மக்கள் கற்றுக் கொடுக்கணுமே, ஒழுக்கத்தை கற்றுத்தரக்கூடியவர்களாக யாரும் இல்லை. அது மாதிரி விபச்சாரம் போன்ற விஷயங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சட்டங்களும் இல்லை. அதன் காரணமாக தான் கள்ளக்காதல் பெருகி கொள்ளையெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. அதாவது தப்பான ஆளோட தொடர்பு, அது செய்திகள்லாம் எப்படி வருதுன்னா, ஆசை காதல்னா, கள்ளக்காதல் ஆசை காதல்னு சொல்லலாம். ஆசை காதலன் அந்த மாதிரி அசிங்கமான செயலுக்கு இடையூறாக இருக்குதுங்கிற காரணத்தினால சின்ன வயசு புள்ள, 5 வயசு புள்ள, 6 வயசு புள்ள நாங்கள் கொண்டுட்டோன்னு ரொம்ப சர்வசாதாரண நியூஸ் வருது. இப்போ இதுவெல்லாம் தடுப்பதற்கு எது தீர்வாக இருக்கும் என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாம் என்பது தீர்வை சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், குறிப்பாக பாஜக போன்ற ஆட்சியாளர்கள், பாஜக ஆட்சி செய்யக்கூடிய பிரதேசங்களெல்லாம் என்ன அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால், வெறுப்பை தான் பரப்புரையாக செய்து கொண்டிருக்கிறாங்க. மக்களுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கல. நாட்டினுடைய பிரதமரே இது போன்ற விஷயங்களை பேய் போன்ற விஷயங்களும் பொய்யான தகவலையும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால தான் மக்களுக்கும் இது போன்ற விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. மக்களை நெறிமுறைப்படுத்தக்கூடிய, ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலமாக செய்தியாக சொல்லிக் கொள்கிறோம். இது போன்ற செய்தியை அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க.